வணக்கம். இன்னைக்கு நீங்க கையில வச்சிருக்க ஒர்க் புக் 3ல இருந்து லீகல் ரீசனிங் செக்ஷன் அதுல ஒரு 3 இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். 3 பேசேஜ். இப்ப அடுத்த 3 பேசேஜ் பார்க்கலாம். ஸோ இந்த பேசேஜ் நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. ஸோ இது கிரிமினல் லா ரிலேட்டடான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. செக்ஷன் சிஆர்பிசி ஸ்ப்ரிங்ஸ் அவுட் ஆஃப் த டாக்ட்ரின் Judex Damenter cum Nosis Absoluvitor. The judge is condemned when guilty is acquitted. So, இங்க என்ன சொல்லிட்டாங்க? Guilty அப்படின்னா என்ன? The person who is responsible for the crime. தப்பு செய்தவர். Acquitted அப்படின்னா அந்த தப்புல இருந்து விலக்கி வைக்கப்பட்டவர், அதாவது டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, இந்த தப்பை இவர் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ ஒரு தப்பு செஞ்சவரை டிஸ்சார்ஜ் பண்றோமோ அப்போ the judge is reprehensible for that. He must be condemned அப்படின்னு சொல்லுது. இந்த டாக்டரினோட மீனிங் இதுதான். அப்போ இங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஜட்ஜை எங்கேயும் தவறு செஞ்சிடக்கூடாது, ஒரு குற்றவாளியை ஃப்ரீயா விட்டுறக்கூடாது. அப்போ ஜட்ஜுக்கு கொஞ்சம் பவர்ஸ் வேணும் இல்லையா? எப்படி அதை தடுக்கிறது, இதை பத்தி சொல்றதுதான் இந்த செக்ஷன் 319 ஆஃப் சிஆர்பிசி. இப்ப சிஆர்பிசி என்ன பேர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்ல BNSS அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு இருந்தது இவ்வளோ நாளா. இப்போ அதோட நேம் BNSS, அதாவது பாரதிய நகரிக சுரக்ஷ சன்ஹிதா 2023. இந்த BNSS எப்போ யூஸுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்த 3 கிரிமினல் லா சம்பந்தமான சட்டங்கள். இந்த 3ஓட பேரும் 2023 வெவ்வேறாக மாறிச்சு. லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு நேம் சொல்லியிருந்தேன். இப்போ சிஆர்பிசிக்கு BNSS, அதாவது பாரதிய நகரிக சுரக்ஷ சன்ஹிதா அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. இந்த மாற்றம் செய்யப்பட்ட சட்டங்கள்லாம் எப்போ நம்ம யூஸுக்கு வருது அப்படின்னா 1/7/2024. ஸோ இது ரிலேட்டடா லீகல்லையும் கேள்விகள் வரலாம், அதாவது லீகல் ரீசனிங் பார்ட்ல. ஜென்ரல் நாலேஜ்லயும் கேள்விகள் வரலாம். ஸோ இது 3 பத்தியும் ஜிகேலையும் மேம் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. நான் கிளாஸ் எடுக்கும் போது சொல்றதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. இந்த 319ஓட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் there are always chances that real culpritனா யாரு? ராங் பண்றவங்க, தப்பு செய்யறவங்க, ஆர் அக்கம்ப்ளிஸ் அவங்களோட நிக்கிறவங்க, மேபி ரெஸ்கியூடு, அவங்க காப்பாற்றப்படலாம். எப்படி? போலீஸோட இது பண்ணி நாங்க அங்க இல்லைன்னே போட்டுருவாங்க. ஆர் டியூ டு புவர் ஆர் இன்காம்பிட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் இல்லைன்னா இவங்க தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கல்பிரிட்ஸை சட்டத்தின் முன்னாடி கொண்டு நிறுத்தி அவர்கள் தப்பி விடாமல் பார்ப்பதற்கு ஆன் இட்ஸ் ஓன் மோஷன், சுயமோட்டோன்னா அதுவா முன் ஒரு விஷயத்தை எடுக்கலாம் பேசுறதுக்கு. இல்ல அப்படின்னா பாதிக்கப்பட்டவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அதை பேஸ் பண்ணியும் கேட்கலாம். எப்போ இந்த பேசேஜ் படிச்சுட்டே வரும்போது இன்கொயரி அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரும். இங்க என்கொயரி கொடுத்துட்டோம், இங்க இன்கொயரி வருது. ஸோ இந்த இன்கொயரிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கொயரி அப்படின்னா ஜென்ரலாக போய் என்ன தப்பு நடந்துச்சு, இதை நான் பார்த்தீங்களா, இதெல்லாமே கேட்கறது. வென் இட் கம்ஸ் டு இன்கொயரி, இட் இஸ் அ ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷன். 10 கேள்வி கேட்டுட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுட்டு மெயினாக இந்த கேஸுக்கு சம்பந்தமான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக ஃபார்மலாக போய் விசாரணையை ஆரம்பிக்கிறது. ட்ரையல் அப்படின்னா அந்த கேஸை கோர்ட்டு கொண்டு கேஸை நடத்த ஆரம்பிக்கிறது. It says the court can summon any additional person to try the accused during the course of inquiry and trial. It is clear that the power of court cannot be used during investigation, as the police report has not been filed on cognizance or committal is yet to be taken. So investigation வரைக்கும் எங்க நடக்கும்? போலீஸ் நடத்தி இவங்கெல்லாம் சாட்சி 1 2 3, விட்னஸ் 1 2 3, ஓகேவா, அக்யூஸ்டு 1 அக்யூஸ்டு 2 இப்படிலாம் கொண்டு வருவாங்க. ஸோ கோர்ட்டில் கொண்டு
கோர்ட் வந்து ஒரு காக்னிசன்ஸ் எடுக்கணும் இந்த இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணி. எப்படி எடுப்பாங்க? சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இவர் இந்த தப்பை செஞ்சிருக்காரா, ஒரு கொலை நடந்து விட்டது, கொலைக்கான முயற்சி, இது எல்லாமே. ஸோ மர்டர், அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. ஒருத்தனை கத்தி எடுத்து குத்துனா அது அட்டெம்ப்ட் டு மர்டர். அவன் எப்ப செத்து போறானோ அப்பதான் அது மர்டர் ஆகும். அவன் பொழைச்சிக்கிட்டான்னா கொலை முயற்சிக்கு தான் வழக்கு போட முடியுமே தவிர கொலைக்கு வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இதுக்கான இன்கொயரி, அதுதான் ப்ரீ ட்ரையல் என்கொயரி அப்படின்னு சொல்லுவோம். இன்கொயரி என்னென்ன செக்ஷன் கீழெல்லாம் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்கொயரி அப்படிங்கிறது இல்லாம, அதாவது ஃபார்மலா அஃபிஷியலா அந்த இன்கொயரி, ஒருத்தட்ட கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லி, இது எல்லாமே இருக்கு இல்லையா? இதெல்லாம் இல்லாம ஒருத்தர் மேல தொடரப்பட்ட வழக்கு, அந்த வழக்கின் மூலம் அவர் குற்றவாதியா நிரபராதியா அப்படின்னு பாக்குறது அவசியமாகுது. அதுக்கு இந்த இன்கொயரி ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ செக்ஷன் 200, 201, 202, 398 இது எல்லாமே பத்தி பேசிட்டாங்க. தே ஆர் ஸ்பீஷிஸ் ஆஃப் த இன்கொயரி கான்டெம்ப்ளேட்டட் பை செக்ஷன் 319. ஸோ 319ல என்ன சொல்றாங்கன்னு சொல்றோம் நம்ம. எப்போ கோர்ட் நினைச்சாலும் ஒரு அடிஷனல் பர்சனை சம்மன் பண்ணலாம். எதுக்கு சம்மன் பண்ணுவாங்க? விசாரிக்கிறதுக்கு. இந்த கோர்ட் நினைக்குது, இவனை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவனால இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அவன் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னு கன்ஃபார்மா நம்பணும். அப்ப சம்மன் பண்ணி வர சொல்றாங்க. அப்ப இந்த சம்மன் பண்ணி வர சொல்றது எதுக்கு? ஒரு கம்ப்ளைண்ட் எக்ஸாமின் பண்றது. கொலை வந்து பக்கத்து ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கும். ஸோ அங்க இருக்கிற மெஜிஸ்ட்ரேட் கிட்ட அதை கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ல அது வராதா இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஊர்ல இருக்கிறதே பாத்தீங்கன்னா, நமக்கு சவுத்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஈஸ்ட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் தான் நம்மளோட நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுச்சுன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இதுதான் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், இல்ல இது இந்த ஸ்டேஷன்ல வராது, அந்த ஸ்டேஷன்ல கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்திற்கும் அவங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட, அதிகார எல்லைக்கு உட்பட்ட ஒரு எல்லை இருக்கும். அந்த இடத்துக்குள்ள எது நடந்தாலும் அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப மஜிஸ்ட்ரேட்டும் 201ல அவங்களோட இடத்துல அது வரல, அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வரலன்னா ஒரு என்டாஸ்மெண்ட் போட்டு எந்த ஜூரிஸ்டிக்ஷனும் அங்க ரெஃபர் அந்த இடத்துக்கு மாத்தி கொடுக்குறது. இதை பத்தி இந்த பேசேஜ்ல பெருசா பேசல. நெக்ஸ்ட், the court under this section can summon at any stage either during enquiry or trial. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ல இந்த செக்ஷனோட பவரை யூஸ் பண்ண முடியாது, இன்வெஸ்டிகேஷன்ல பண்ண முடியாது. ஆனா கோர்ட்டுக்கு வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி என்கொயரி ஆர் ட்ரையல் நடக்கும்போது எப்ப வேணாலும் கூப்பிடலாம். அண்ட் எப்போ வரைக்கும் கூப்பிடலாம்? அந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லிடுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஜட்ஜ்மெண்ட்டை இன்னும் கொடுக்க போறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் the court has the power to summon. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ண முடியாது. எய்தர் அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அப்பீல் தான் போகணும், மேல்முறையீடு செஞ்சுதான் போகணும். கோர்ட் எப்போ அந்த அக்யூஸ்ட, அடிஷனல் அக்யூஸ்ட சம்மன் பண்றதுக்கான பவர் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணியிருக்கலாம், ஆனா இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பனாலும் யூஸ் பண்ணலாம் இந்த பவரை. The nature of evidences to summon an additional person as accused under CRPC should be more than prima facie. ஏன் மோர் தென் prima facie? ஒரு முகாந்திரம் மட்டும் இருந்தா பத்தாது. அவர் தப்பு செய்தவர் அப்படிங்கறது சொல்லும் போது அன்ரிபியூட்டட்னு சொல்றோம்ல, அவரு நான் தப்பு செய்யலன்னு அவரால் ப்ரூவ் பண்ண முடியாட்டி அவருக்கு தண்டனை வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இருக்கிறது அப்படின்னு கோர்ட் நினைக்கணும். அப்ப இந்த 319 மூலமா கோர்ட் சமன் பண்ணலாம் அவரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா நான் வந்து நின்றுட்டு இருந்தேன் அதனால அவரை கூப்பிட்டு கேட்கலாம், சமன் பண்ணலாம், அப்படி கிடையாது. நம்ம சொல்ற உன் மேல சுமத்தப்பட்ட வழக்கு, இந்த தவறு, இஃப் இட் கோஸ் அன்ரிபியூட்டட், அதை தப்புன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியலைன்னா உன்னை தண்டிக்க கூடிய அதிகாரம் அந்த கோர்ட்டுக்கு இருக்கு. நீங்க வந்து அதனால தண்டனை வரணும் உங்களுக்கு, அப்போ உங்களை கூப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னா, அப்படி இல்ல, அந்த மாதிரி இல்ல அப்படின்னா the court should not call them.
the court could not summon them. The court should refrain from exercising the power under this section. இவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேசேஜில் சொன்னதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ செக்ஷன் 200 என்ன 201 என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. கிளாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷன் 319 பற்றி அவன் நல்லா பேசிட்டாங்க. எதுக்கு ஏன் அப்படின்னு, எப்போ யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணலாம், இந்த கதை இந்த 4 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. இதை தாண்டி எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இவ்வளோதான் இதில் கீ பாயிண்ட்ஸ். என்ன சொல்லிட்டாங்க, 319னா ஒரு செக்ஷன் இருக்கு, ஜட்ஜு பவர் இருக்கு ஜட்ஜுக்கு சம்மன் பண்றதுக்கு. எப்போ சம்மன் பண்ணலாம், எப்போ சம்மன் பண்ண முடியாது, எந்த கண்டிஷன்ல, எப்போ இந்த செக்ஷனோட பவர் அவங்க யூஸ் பண்ணலாம், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது, இவ்வளவுதான் இதுல பேசியிருக்காங்க. ஆஃப்டர் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கன்க்ளூடட் இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிருச்சு. த மேட்டர் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் த கிங்ஃபிஷர் ப்ரூவரிஸ் வாஸ் அட்மிட்டட் டு ட்ரையல். கோர்ட்டுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல. த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெம்பர் வாஸ் சம்மன்ட் பை த ட்ரையல் கோர்ட். The court utilized the authority provided to it under section 319 to do so. Summon பண்ணது 319 மூலமா கோர்ட் அந்த பவரை எக்ஸைஸ் பண்ணது. Select the appropriate option. ஸோ இந்த ஆப்ஷன்ல ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் who are to be tried as accused தான் கூப்பிடணும்னு எங்கேயாவது இருந்துச்சா? இல்ல. இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லைன் எல்லாமே இந்த 3 இதுலயும் சேமா தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இட் சேஸ் யாரை வேணாலும் கூப்பிடலாம், அந்த கேஸுக்கு ரிலேட்டடாங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த பேசேஜ் படிக்கும் போது. ஸோ ஒன்லி தோஸ் இண்டிவிஜுவல்ஸுங்கிறது ராங். ஸோ ஏ ராங் அப்படின்னா டியில் ஏவும் சியும் கொடுத்துருக்காங்க, அப்போ ரெண்டுமே ராங். இந்த ஏ வராது, அப்போ ஏ ராங்கு, சியும் ராங்காக தான் இருக்கும். டைரக்டா பி த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ பில என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். கேன் பி சம்மன்ட் எய்தர் த அக்யூஸ்ட் ஆர் த விட்னஸ் இன்வால்வ் இன் த கேஸ். ஸோ த கோர்ட்டு அக்யூஸ்டோ விட்னஸோ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு யாரை நம்புதோ அவங்கள கூப்பிடலாம். எப்ப கூப்பிடலாம், பிரிமா ஃபேசி இருந்தா மட்டும் கூப்பிட முடியாது. பட் அவரு மேல் சுமத்தப்பட்ட குற்றம் அவரால் நிரூபிக்க முடியாமல் போகும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் கூப்பிட முடியும். ஸோ அவங்க அக்யூஸ்டாவும் இருக்கலாம், விட்னஸாவும் இருக்கலாம். நிறைய கேஸ்ல விட்னஸா இருந்தவங்க எல்லாம் அக்யூஸ்டா மாறி இருக்காங்க. ஸோ யாரை வேணாலும் அந்த கேஸுக்கு ரிலேட்டடா இருக்கிறவங்கள கோர்ட்டு கூப்பிடலாம். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ஸ்டேட் வெதர் செக்ஷன் 319 permits the trial court to order arrest or custodial transfer of Mr. Odlin as and when it is found appropriate. ஆமான்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன், முன்னாடி இருக்க பேசேஜ்ல சொல்லியிருந்தாங்க, the summoned person may be arrested or taken into custody if the court deems fit அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. இந்த கொஸ்டினுக்கானது எஸ். ஃபர்ஸ்ட் கண்ணால பார்த்தோன்னே ஏ பி நோன் போயிடுச்சு, சி மட்டும்தான் எஸ். ஏ நோ பி நோன் போகும்போது ஆப்வியஸ்லி டியும் நோன்னு போயிடும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், from the below mentioned situation, select the option which indicates the scenario where the court cannot utilize its summoning power. எப்போ summoning power-ஐ யூட்டிலைஸ் பண்ண முடியாது, எப்போ பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது கோர்ட் cannot யூஸ் இட்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏ தான் கரெக்ட். The court has not yet taken cognizance of the matter. ஸோ கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வரல, ஆர் த கமிட்டல் ஹேஸ் நாட் பீன் டேக்கன் பை த கோர்ட். அப்போ இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அப்போ இங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க என்ன கேட்டிருக்காங்க, எப்போ யூஸ் பண்ண முடியாது, கோர்ட் கெனாட் யூட்டிலைஸ் இட்ஸ் பவர். இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பவரை கோர்ட்டால, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், சரியா. மீதி 2 ஆப்ஷனை irrelevant. இந்த கான்செப்டை இந்த பேசேஜில் நம்ம பேசல. ஆனா எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, இந்த பேசேஜில் வருது, இங்க பாருங்க. இட் இஸ் கிளியர் that the power of court cannot be used during investigation as the police report has not been filed and cognizance or committal is yet to be taken. During investigation தான் பாயிண்ட், அது இதெல்லாம் அடிஷனல் சப்போர்ட்டிங் பாயிண்ட். ஆனா the court cognizance of the matter எடுக்கலங்கிறது இல்ல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணாதனால கோர்ட்டால எடுக்க முடியாத நிலைமையில இருக்கு. அதை ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா கோர்ட் வில் டேக். ஸோ இதெல்லாம் டீவியேட் பண்ற பாயிண்ட், இதெல்லாம் கட் பண்ணிடணும். கேட்டிருக்கிறது வென்
cannot. It cannot while the investigation is ongoing. அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். இது எல்லாம் வராது. Next question. The argument raised on behalf of Mr. Rodlin was that section 319 can be utilized by the trial court only on certain precondition. ஒரு precondition இருக்குன்னு அவர் சொல்றாரு. அந்த condition என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the court can issue when the complainant applies for the same. passageலயே பார்த்துட்டோம். The court can on its own motion, that is suyamoto, or when the complainant applies for the same. அப்படி இருந்தா ரெண்டு condition பார்த்துட்டோம். Since the present matter, the complainant did not make any such application, the court cannot exercise such power. அப்படியா இல்லங்கிறது நமக்கே தெரியும். பேசேஜ்ல பார்த்துட்டோம் சுயமோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கும் போதே கேன் இஷ்யூ சம்மன் எய்தர் பை இட்ஸ் ஓன் மோஷன், தட் இஸ் சுயமோட்டோ, ஆர் த்ரூ ரெக்வெஸ்ட். இது ரெண்டுமே இருந்துச்சு. இது மட்டும் கிடையாது. ரெண்டுமே ஒன்னு, இது ரெண்டு. அவுட்கம் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன்லாம் எங்கேயுமே நம்ம பேசவே இல்லை அந்த பேசேஜ்ல. ஸோ பி வராதுன்னு பார்த்துட்டோம். அதனால போத் ஏ அண்ட் பிங்கிறது வராது. ஸோ த ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் அண்ட் சுயமோட்டோ. கொஞ்சம் பேசேஜை கீவேர்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டு நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எவ்ரி ஒன் அ பர்ஃபெக்ட் பர்சன். ஸோ ஜென்ரலி நமக்கு இது தெரியல வராது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வாட்டி நமக்கு நல்ல ஒர்க் புக், நல்ல டெஸ்ட் ஷீட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஃப்ரீ டைம்ல டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி என்ன மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதாங்கிறத பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டிக்ஷனரி ரெஃபர் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வென் கேன் த பவர் ஆஃப் த கோர்ட் அண்டர் செக்ஷன் 319 ஆஃப் சிஆர்பிசி பி இன்வோக்டு? எப்போ கோர்ட்டு 319 இன்வோக் பண்ணலாம்? பேசேஜ் பார்க்கும்போதே தெரிஞ்சு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கோர்ட்டு கேஸை எடுத்ததுக்கு அப்புறமா செக்ஷன் 319 இன்வோக் பண்ணலாம். எது வரைக்கும் இன்வோக் பண்ணலாம்? ஃபைனலா ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிடாததற்கு முன்னாள் வரைக்கும் செக்ஷன் 319 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுல பார்க்கும்போது ஆன்சர் ஏ பார்த்தோம்னா ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜா, மெட்டீரியல் எவிடன்ஸ் கலெக்டட் பை police during investigation, after commencement of the trial, when there is a suspicion that the offense has been committed by a person other than the accused on the basis of evidence available before the court during the trial. So CRPC 319 during the trial ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கும் போது. ஸோ இதுல பாசிபிள் ஆன்சர் ஒருத்தர் சொன்னாதான் அது வரணுமா அப்படிங்கிறது. இப்ப சியும் மோரார்லெஸ் கரெக்டான ஆன்சர் மாதிரி தான் தெரியும். ஸோ ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ட்ரையல், எவிடன்ஸ் ஆன் ரெக்கார்ட் டிஸ்க்ளோஸ் த அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் பை அனதர் பர்சன். எவிடன்ஸ் இருக்கலாம், வேற ஒரு பர்சன் நடத்தி இருக்கலாம்னு. ஆனா எவிடன்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறது இல்ல. எஸ் சஸ்பிஷன் பை அ பர்சன் அதர் தேன் அக்யூஸ்ட். ஸோ இட் கேன் பி அன் அக்யூஸ்ட் ஆர் இன் த லிஸ்ட் ஆஃப் அக்யூஸ்ட். அதை ஃபைனல் பண்ணாம இருந்திருக்கலாம், விட்னஸா இருந்திருக்கலாம். ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் எவிடன்ஸ் அவைலபிள் பிஃபோர் த கோர்ட் டியூரிங் த ட்ரையல். எவிடன்ஸ் ஆன் ரெக்கார்டா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ட்ரையல்ல கோர்ட் முன்னாடி இருக்க எனி ஒரு எவிடன்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல மார்க்கேஜ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அடமானம் வைக்கிறது, ஒரு ஈடா, ஒரு விஷயத்துக்காக இன்னொரு விஷயத்த ஈடா கொடுக்கறது. பணம் வாங்குறதுக்காக இப்ப வீட்டு அடமானம் வைப்போம். வீடு வாங்குறதுக்காகவே புதுசா ஹோம் லோன் அப்படின்னு ஒண்ணு வாங்குறோம். அப்ப அந்த வீடு நமக்கு முழுசா சொந்தம் கிடையாது. ஆனா ஒருத்தட்ட கடன் வாங்கி அந்த வீட்டை என் பேர்ல பதிவு பண்ணிட்டு அந்த வீட்டோட பொசிஷன் என்கிட்ட இருக்கும். மாசம் மாசம் நான் காசு கட்டிட்டு இருப்பேன். முழுசா அந்த கடன் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீடுக்கு முழுமையான ஓனரா நான் ஆவேன். அது வரைக்கும் நான் தான் அந்த வீட்டுல இருப்பேன். எல்லாரும் அந்த வீடு என்னோட தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கடன் வாங்கி வாங்கப்பட்ட வீட்டின் கடன் முழுமையாக அடைக்கப்படும் வரையில் நான் அதுக்கு ஓனரானா உலகம் என்ன அது ஓனர்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. The world believes that you are the owner. கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஜப்தி செஞ்சு நம்மள வெளியே அனுப்பிடுவாங்க. இல்ல அந்த வீட்டை விற்பாங்க, கோர்ட் ஏலத்துக்கு எடுக்கும். ஸோ இதெல்லாமே நடக்கும் இல்லையா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இந்த இடத்துல. ஸோ எந்த ப்ரொவிஷன் டீல் பண்ணுது மார்க்கேஜ் பத்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மார்க்கேஜுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் தேவை? நேச்சர் ஆஃப் மார்க்கேஜ்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு அ ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அசையாத சொத்துக்கள், வீடு, நிலம்,
இந்த மாதிரியான இமூவபிள் ப்ராப்பர்ட்டி மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மார்க்கேஜ் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட். மார்க்கேஜுங்கிறது அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சேலோ கிஃப்டோ கொடுத்தோன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம். முழுமையா உனக்கு என்கிட்ட இருந்து உங்ககிட்ட சேல் பண்ணிட்டேன்னா நான் அதோட ஓனரே கிடையாது, எல்லாமே உங்ககிட்ட வந்துடும். கிஃப்ட் கொடுத்தாலும் அப்படிதான், உடனே உங்களுக்கு வந்துடும். ஆனா மார்க்கேஜ்ல அப்படி கிடையாது. ஓனர்ஷிப் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பொசிஷன் அண்ட் அதை அனுபவிக்கிறது அது எல்லாமே என்கிட்ட இருக்கும். ஸோ அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகலை மார்க்கேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது மார்க்கேஜை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இங்க இருந்து இங்க வரைக்கும் அதுக்கு டெஃபினிஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் அன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் அன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பர்சன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்யூரிங் த பேமெண்ட் ஆஃப் மணி அட்வான்ஸ்ட். ஒரு கடனை வாங்கின கடனுக்கோ இல்ல வாங்க போற கடனுக்கோ நம்ம கிட்ட இருக்க இமூவபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம வைக்கிறோம். ஸோ அது எக்ஸிஸ்டிங் கடனா இருக்கலாம், அதாவது இப்ப நடைமுறையில பாஸ்ட் முன்னாடி வாங்கின கடனா இருக்கலாம், ஃபியூச்சரா வாங்க போற கடனா இருக்கலாம். இந்த கடன் மூலமா நமக்கு என்ன ரைஸ் ஆகுது? கடன் வாங்குறவருக்கு ஒரு பெக்யூனரி லயபிலிட்டி. பெக்யூனரி அப்படின்னா பணம் சார்ந்த. இப்ப ஜூரிஸ்டிக்ஷன், கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனே பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, கீழ் கோர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆன சொத்து சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த டிஸ்பியூட்னா அந்த இடத்துக்கு கொடுப்பாங்க பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். 1 கோடி வந்துருச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வரும். 1 கோடிக்கு மேல வந்துருச்சுன்னா ஹைகோர்ட் தான் டைரக்டா கேஸே போட முடியும். ஸோ ஒரு பெக்யூனரி லயபிலிட்டி, பணம் சார்ந்த ஒரு லயபிலிட்டி கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல 3 டேர்ம்ஸ் மட்டும் 4 டேர்ம்ஸ் நம்ம பார்க்கணும். டிரான்ஸ்ஃபரர், மார்க்கேஜர். ஸோ டிரான்ஸ்ஃபரர் ஆர் மார்க்கேஜர் அப்படின்னா பாரோவர், கடன் வாங்குபவர். டிரான்ஸ்ஃபரர், மார்க்கேஜர் அப்படிங்கிறது கடன் வாங்குபவர். த டிரான்ஸ்ஃபரி, மார்க்கேஜி அப்படின்னா கடன் கொடுப்பவர், லெண்டர். டிரான்ஸ்ஃபரர் ஆர் மார்க்கேஜர் இஸ் கால்டு பாரோவர். டிரான்ஸ்ஃபரி, மார்க்கேஜி இஸ் கால்டு லெண்டர். ஸோ இவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பணம் கொடுப்பாரு, அந்த பணத்துக்கான வட்டி, இது ரெண்டையும் சேர்த்து இவ்வளோ மொத்த பணம் நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆவணம் எழுதுவாங்க. அந்த ஆவணத்தின் பெயர் மார்க்கேஜ் டீட். இந்த ஆவணத்துல ஒரு பணம் எழுதுறோம் இல்லையா, நான் கொடுத்த பிரின்சிபல் அமௌண்ட் இவ்வளோ, இதுக்கான இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ, த டோட்டல் மணி பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் அப்படின்னு எழுதுறோம்ல, தட் இஸ் கால்டு மார்க்கேஜ் மணி. ஸோ ஒரு சிம்பிள் மார்க்கேஜ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணுவாரு பாரோவர்? என்ன பண்ணுவாரு மார்க்கேஜர்? நான் உனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், அதற்கு இணையாக இந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, இந்த வீடோ நிலமோ ஏதோ ஒரு சொத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் சிம்பிள் மார்க்கேஜ். நான் ரீபே பண்றேன், இந்த சொத்தை அது வரைக்கும் நீங்க வச்சிருங்க, நான் ரீபே பண்ணலன்னா இந்த சொத்து உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுதான் சிம்பிள் மார்க்கேஜ். ஆனா அந்த சொத்தோட பொசஷன், என்ஜாய்மெண்ட் யார்கிட்ட இருக்கும்? ரிமைன்ஸ் வித் த மார்க்கேஜர், பாரோவர் கிட்டயே இருக்கும். இதான் இந்த பேசேஜ்ல சொல்லிட்டாங்க. இதோட கண்டினியூவேஷனா என்ன சொல்றாங்க? இந்த மார்க்கேஜ்ல ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கணும். என்னோட வீடு அப்படின்னு சொல்லக்கூடாது. என் வீடு, எங்க இருக்கிற வீடு, இதெல்லாமே நம்ம கான்ட்ராக்ட் படிக்கும் போது பார்த்தோம். ஒரு கான்ட்ராக்ட்ல போகும்போது டிரான்ஸ்ஃபர், ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இட் ஷுட் பி ஸ்பெசிஃபிக். என்னோட வீடு தரேன் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு 5 வீடு இருக்கலாம். ஸோ நான் விற்கிறது ஒன்று, நான் வாங்குறது ஒண்ணுங்கிற எண்ணம் விற்பவருக்கும் வாங்குவதற்கும் இருக்கக்கூடாது. கிளாரிட்டி இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, எந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறது இருக்கணும். த ப்ராப்பர்ட்டி, த ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி மென்ஷன்ட் இன் த டீடு. இந்த ரீசன் என்ன, ஏன் அதை மென்ஷன் பண்ணணும்? ஒருவேளை கடனை திருப்பி செலுத்தாத பட்சத்தில் கோர்ட்டுக்கு போய் ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி காசை கடன் கொடுத்தவர் திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் அது. அப்பான் ஃபெயிலியர் பை மார்க்கேஜர் டு பே த லோன், 2 ரெமிடி இருக்கு மார்க்கேஜிக்கு. மார்க்கேஜர்னா யாருன்னு பார்த்தோம்? கடன் கொடுத்தவர். ஸோ கொடுத்தவருக்கு 2 ரெமிடி இருக்கு. ஒரு ரெமிடி என்ன? டிகிரி அப்படின்னா கோர்ட் ஆர்டர். பணத்தை எனக்கு அவன் திருப்பி கொடுக்கணும்னு ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல வாங்க பணத்தை திருப்பி கொடுக்கணும். கொடுக்கலையா, பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கலாம் கோர்ட்ல போய். கொடுக்கலையா, அடுத்து என்ன கேட்கலாம்? இந்த ப்ராப்பர்ட்டிய வித்துடுறேன், வித்துட்டு எனக்கு வர வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த 2மே கேட்கலாம். இந்த 2 ரெமிடி இருக்கு பணம் கொடுத்தவருக்கு. இந்த 2 ரெமிடிக்கும் என்ன சொல்லிட்டாங்க? கொடுக்கப்பட்ட பணம் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம், அந்த ப்ராப்பர்ட்டி வித்தா 12 லட்சம் வருதுன்னா மீதி 2 லட்சத்தை கொடுத்துடணும், திருப்பி கொடுத்துடணும். 10 லட்சம் ரூபாங்கிறது என்னது? வாங்கினது 8 லட்சம் ரூபாயா இருக்கும், வட்டி 2 லட்சம், சேர்த்து 10 லட்சம். சோ இந்த 10 லட்சத்தை திருப்பி கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? கடன் வாங்கினவரு கொடுக்கணும். அப்போ கடன் கொடுத்தவரு
கடனை கொடுக்க தவறும் பட்சத்துல தான் கோர்ட்டுக்கு போய் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கலாம், இல்ல இந்த இடத்த வித்து காசு எடுத்துக்க போறேன் அதுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்கலாம். வித்து காசு எடுத்துக்கும் போது அந்த இடத்தோட மதிப்பு இப்போ ஒரு 50 லட்சமா இருக்கு, உங்களுக்கு தேவை 10 லட்சம் தான். இப்ப என்ன பண்ணணும், 10 லட்சத்தை எடுத்துட்டு மீதி 40 லட்சத்தை ரிட்டர்ன் பண்ணிடணும். த மார்க்கேஜி ஹேஸ் 2 ரைட்ஸ். இங்க என்ன ரெமிடி இருக்குன்னு பார்த்தோம், இப்ப ரைட் அதே தான் திருப்பி ரீஇட்டரேட் பண்ண போறாங்க. பர்சனலி சூ த மார்க்கேஜர் ஃபார் மணி ஆர் ஹி கேன் செல் த ப்ராப்பர்ட்டி. இதுதான் 2 ரைட். ரெமிடி கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்குறாரு, அவருக்கு இருக்க ரைட் என்ன, இந்த ரைட்டை தான் அங்க யூஸ் பண்ண முடியும். இந்த ரைட்டு எமர்ஜ் ஆகுது அந்த டீட் எக்ஸிக்யூட் பண்ணும் போது. The mortgagee cannot redeem the property before the mortgage amount become due. நான் 10ஆம் தேதி இந்த கடனை கொடுத்து முடிச்சிருவேன் 5 வருஷத்துல. இன்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம், 2024 இன்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா 25, 26, 27, 28, 29 இதே நாள்ல இந்த பணத்தை நான் கொடுத்துருவேன். கொடுக்கலன்னா நீ என் ப்ராப்பர்ட்டியை வித்துக்கலாம், இல்ல என் மேல கேஸ் போடலாம். இதுதான் அந்த டீடு சொல்லுது. சரியா? அப்போ எப்ப கேஸ் போடலாம், எப்ப விற்கலாம், அந்த 29வது வருஷம் இன்னைக்கு டேட்ல தான், அந்த டேட் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு டேட்ல தான் எனக்கு அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்றதுக்கான பவர் எனக்கு கிடைக்கும். இப்ப கொஸ்டின்குள்ள போலாம். A certain DBV அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு, த்ரிஷாங்கிறவங்களுக்கு ஹோம் லோன் கொடுத்துட்றாங்க. இந்த ஹோம் லோன் வாங்கும் போது ஆன்செஸ்டர் லேண்டை அடமானமா வச்சு லோன் வாங்குறாங்க. இப்போ பேங்க் என்ன பண்ணுது, யூட்டிலைஸ்ட் ஃபார் பில்டிங் அ பிரான்ச். இந்த லோன் அமௌண்ட் டியூ ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த லேண்ட்ல பில்டிங் கட்டுறாங்க. இது தப்பா கரெக்டா? ஜென்ரலா நம்ம யோசிக்கும் போது இது தப்பு. ஏன்னா டியூ என்னைக்கு ஆகுதோ அன்னைக்குதான் கடன் கொடுத்தவருக்கு ரைட் எமர்ஜ் ஆகும் அந்த கடனை வசூலிப்பதற்கு. அப்படின்னாலும் அவருக்கு என்ன 2 விஷயம் இருக்கு, ஒன்னு அந்த இடத்த சேல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் டிகிரி மணி டிகிரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல கரெக்டான ஆன்சர் எதுன்னு கேட்குறாங்க. த பேங்க் கேனாட் go on construction. correct. The bank became the sole authority to decide upon the future use of land. அப்படி கிடையாது. எப்போ கேட்கலாம் அப்படின்னா அந்த கடன் எப்போ கொடுக்க முடியாத நிலைமைக்கு வருதோ அப்போதான் இதை கேட்க முடியும். The ancestral land was security for availing home loan. Such security can be utilized by bank only if she fails to pay back. So இந்த 2 ஆப்ஷனுமே இங்க கரெக்டா இருக்கு, இதையுமே இங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க. So the option is D. What actions can DBV Bank, the mortgagee in the present case, commence against Trisha, the mortgager, if she is unable to pay? Passage பேஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். பே பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? The bank can attain a டிகிரி மணி டிகிரி வாங்கலாம், செல்லிங்கும் பண்ணலாம். நோ ஆக்ஷன் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இல்ல. கடனை இங்க கொடுக்கல அப்படிங்கறது சொல்லிட்டாங்க, she is unable to payன்னு சொல்லிட்டாங்க. So A and B. So option is this. The initial amount of loan obtained by Trisha was 12 lakhs. Total amount with interest 19 lakhs. She was not able to repay loan. Went ahead to sold the land. They could obtain only 10 lakhs. இப்ப 19 lakh பேலன்ஸ் யார் தரணும்? த்ரிஷா தரணும். பேசேஜ்ல என்ன பார்த்துட்டோம், கூட இருந்தா திருப்பி கொடுத்துடணும், கம்மியா இருந்தா பர்சனலி they will be held responsible அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க ஆன்சர் என்னது? இதுல பார்த்தோம்னா relieved of all obligation ஆனா கிடையாது. Can obtain the mortgage by taking action against the person, the mortgager directly. correct. Can keep trying. இது பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இந்த லைன் இப்படி ஒரு வார்த்தையை நம்ம அந்த பேசேஜ்ல பார்க்கவும் இல்லை. ஸோ இது வராது. ஸோ the only answer is B. Next. If on sale of the said land would receive an amount higher than the total mortgage money, will be liable to return அப்படின்னா எஸ். ஒரே எஸ் இங்க என்ன இருக்கு, இது ஒண்ணுதான் இருக்கு. கண்ணை மூடிட்டு இந்த எஸ்ஸுக்கு டிக் அடிச்சிடலாம். Which of the following option constitute a simple mortgage? Possession வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சோ இதுல possession of the mortgage is required to be delivered கிடையாது. அந்த கடைசி பாயிண்ட் இந்த பேசேஜ்ல நம்ம பார்த்தோம், பொசிஷனை டெலிவர் பண்ணணும்னு இல்லை, அவங்களே வச்சிருப்பாங்க. சிம்பிள் மார்க்கேஜ் அப்படின்னா என்னங்கறத கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லாஸ்ட் லைன்ல. சோ இது வராது. ஆஸ்டின்ஸ் இத பத்தி பேசவே இல்லை அந்த பேசேஜ்ல. The title deed deposited to the mortgagee, இத பத்தி நம்ம அந்த பேசேஜ்ல பேசல. பர்சனலி பே த மணி, ஹி பைண்ட்ஸ் ஹிம்செல்ஃப் டு பே த மணி வித்தவுட் டெலிவரிங் பொசஷன் அப்படிங்கிற பாயிண்ட பார்த்தோம். சோ இதுதான் பேசேஜுக்குள்ள இல்லாததை நம்ம யோசிக்கவே வேண்டாம். பேசேஜ்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம யோசிச்சு ஆன்சர் எழுதணும். சோ நெக்ஸ்ட் இஸ் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் பத்தி நம்ம பார்க்கணும். சோ இந்த கிளாஸ்ல நம்ம இந்த 2 பேசேஜோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட நான் சொன்னதை மைண்ட்ல வச்சு
ஆன்சர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈஸியா தான் இருக்கு. இத பத்தி ஒரு பேசேஜுக்கான ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் சொல்லிடுறேன். கான்ட்ராக்ட் அப்படின்னால 2 பர்சனுக்கு நடுவுல. இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை இன்னொருத்தர் ஈடு செய்யறது. நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போடுறோம். அப்ப லைஃப் இன்சூரன்ஸ் எப்போ ஒருத்தர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும்? ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னோட லைஃப்ல எனக்கு இது ஒரு ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணி நான் இறந்துட்டேன், இல்ல நான் இறந்துட்டேன் அப்படின்னா இந்த காசு ஒருத்தருக்கு போகும். இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ்ல நம்ம சொல்றது. மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்போ அந்த பணத்தை எனக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் எல்லாம் பார்த்தோம். ஒரு கண்டிஷன் எப்ப நடக்குதோ அந்த கண்டிஷன் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு அந்த கான்ட்ராக்ட் உயிர் பெறும். அந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் தான் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட பத்தி பேசுறாங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கறத பத்தி. தேர்ட் பார்ட்டி அப்படின்னா யாரு? நான் இன்சூரன்ஸ் போடுறேன். யாருக்கிட்ட இன்சூரன்ஸ் போடுறேன்? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில இன்சூரன்ஸ் போடுறேன். யாருக்காக? எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர், என்னை தவிர வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு என்னால, இல்ல நான் அதுல ஒரு காரணகர்த்தாவா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல என்னால அந்த பணத்தை முழுசா, அவ்வளவு பணத்தை அந்த நேரம் என்னால கொடுக்க முடியாது அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கான லாஸ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். இதுதான் இந்த இடத்துல உள்ள ஒரு இந்த பேசேஜ்ல சொல்லப்படுற ஒரு கருத்து. ஸோ தேர்ட் பார்ட்டி ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், தேர்ட் பார்ட்டி இத பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த செக்ஷன்ல என்ன சொல்லிட்டாங்க? பப்ளிக் பிளேஸ்ல தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாம யாரும் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வண்டி எடுக்கும் போதே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸோட தான் வருது. கண்டிப்பா எடுத்து ஆகணும். ஒரு லா என்ன சொல்லுது? மினிமம் பாடி இன்ஜுரி, ப்ராப்பர்ட்டி டேமேஜ் மினிமலா இருந்தா அந்த மினிமம் லைபிலிட்டி கவரேஜ் இன்சூரன்ஸ் எல்லா வண்டிக்கும் வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கண்டிப்பா சொல்லிட்டாங்க அப்படிங்கறதும் இந்த பேசேஜ்ல தெரிஞ்சது. இண்டெம்னிஃபை அப்படின்னா என்ன? இட் ப்ராமிஸ் டு பே ஆன் லாஸ். நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராமிசஸ் மீ, ஒன்னால ஒருத்தருக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை நான் ஈடு கட்டுறேன். அதுதான் இண்டெம்னிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல 3 இன்சூர்டு, ஒன் பார்ட்டி நான் தான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், இன்சூரன்ஸ் கம்பெனி செகண்ட் பார்ட்டி ஏதோ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, மூணாவதா ஒருத்தர் இருக்காரு. யாருக்கு இன்ஜுரி ஆகுது? யாரால? இந்த ஒன் பார்ட்டி இன்சூர்டு பர்சனால இன்ஜுரி ஆகுது அப்படிங்கும் போது இந்த தேர்ட் பார்ட்டி இந்த செகண்ட் பார்ட்டி கிட்ட இருந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலாம். தி தேர்ட் பார்ட்டி ஷுட் இன்க்ளூட் எவ்ரி ஒன். எவ்ரி ஒன்னா யார்? அதர் தென் த கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ். இன்சூரன்ஸ் கம்பெனியும் என்னையும் தவிர மீதி இருக்க எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி தான். அதர் வெஹிக்கிள்ல வர்றவங்களா இருக்கட்டும், ரோட்ல நடந்து போறவங்களா இருக்கட்டும், பேசஞ்சர் இன் அதர் வெஹிக்கிளா இருக்கட்டும், இல்ல என்னோட கோ பேசஞ்சர் யாரா இருந்தாலும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி அவங்களுக்கு ஒரு சஃபரிங், ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கான காசு கொடுக்கும். The insured will refer all claims for third party against them to professional insurance. ப்ரொஃபஷனலா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில போட்டோமோ அங்க நான் வந்து அவங்கள சொல்லுவேன், இந்த கிளைமை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்கன்னு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டையும் போய் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியாம நான் பேசக்கூடாது, எந்த நெகோசியேஷனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது? an insurer to pay third party any amount not exceeding. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த தேர்ட் பார்ட்டிக்கு இன்சூரன்ஸ்ல சொல்லப்பட்ட அமௌண்ட்டுக்கு எவ்வளவு சொல்லி இருக்கோ அதை கொடுத்துடணும். இதை தாண்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னா அதற்குன்னு, இப்ப நான் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், அந்த 10 லட்சம் ரூபாய்க்குள்ள மணியை தான் நான் கிளைம் பண்ண முடியும். 15 லட்சம் ரூபாய் நான் கிளைம் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்குன்னு ஸ்பெஷலா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டோ இல்ல ஆர்டரோ இருக்கணும் அப்படின்னு இந்த பேசேஜ்ல சொல்லிட்டாங்க. இன் அக்கரன்ஸ் ஆஃப் an event causing death or injury to a person or property of a third party which is falling under chapter 11, if insurer the company has paid the third party excess amount than the amount to which liability was incurred. அப்போ 5,000 பே பண்ணணும், ஆனா 10,000 பே பண்ணிட்டாங்க அப்படின்னா the third party is liable to pay back the excess amount. இந்த பேசேஜ்ல இதான் சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸஸா வாங்கிட்டீங்கன்னா திருப்பி கொடுக்கணும். The insurance company cannot avoid liability except on the ground and not any other ground which has been provided under section 149 of 2. So insurance company எப்ப liability இருந்து escape ஆக முடியாது? Unless and until it is clearly stated 149ல என்னெல்லாம் இதுக்கெல்லாம் கொடுக்க கூடாது, கொடுக்க தேவையில்லை, கொடுக்கலாம் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்குள்ள மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனியால ஆக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஒரு கிரவுண்ட் சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க வேண்டாங்கிற ஒரு சிச்சுவேஷன் உருவாகும் அப்படிங்கறது பத்தி பேசியிருக்காங்க. ஆனா ரீசன்ட் டைம்ல சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க? தி இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர் நாட் அப்சால்வ்ட் ஃப்ரம் எனி லயபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டி. ஆனா அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? ரிசீவ் த அமௌண்ட் ஃப்ரம் த ஓனர் இன்சூர்ட். யார் இன்சூரன்ஸ் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. உன்னால ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, கொடுத்துட்டு ஓனர் கிட்ட இருந்து நீ அந்த அமௌண்ட்டை வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போனால் நான் கொஸ்டினை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், எது பாசிபிளான கரெக்ட் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி போடுங்க. தர்மேஷ் அப்படிங்கிறவரு ஒரு கார் வாங்கினாருன்னு சொல்லிட்டாங்க. இன்சூரன்ஸ்க்கு அப்ளை தான் பண்ணுறாரு, பாடி அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஹீ டிட் நாட் பாதர் டு அப்டைன் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வாங்குறத பற்றி அவர் கவலையே படலை. வேலையிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது போலீஸ் பிடிச்சிட்டாங்க சிக்னலில். இன்சூரன்ஸ் பேப்பர்ஸை கொடுன்னு சொல்கிறாங்க, அவர்கிட்ட இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன தெரியுது, இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு, he did not bother to obtain third party insurance. அப்போ இன்சூரன்ஸ் பேப்பர் அவர் கையில் எங்கேயுமே இல்லை. they file under section 146. இப்போ எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. section 146 mandates a person should carry. இங்கே கேரி பண்ணியிருக்காரா, இவர் கேரி பண்ணலை, அப்போ இது வராது. it does not allow person to drive in public, இது வரும். the mandates carrying third party insurance and the provision cannot be superseded by any clause in the entire act. அதுவும் சொல்லிட்டாங்க, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாசிபிளான கரெக்ட் ஆன்சர் எதுவா இருக்கும், பியா சியா இல்லை போத் பி அண்ட் சியா அப்படின்னு பார்க்கணும் நீங்க. ஸோ என்ன ஆன்சர் வருங்கிறத நீங்க சொல்லுங்க. இங்க என்ன சொல்லிட்டாங்க, 7 மணிக்கு கோச்சிங் சென்டர்லேருந்து திருப்பி வந்துட்டு இருக்கான். இட் இஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். கேட்ஸ் அண்ட் டாக்ஸுங்கிறது ஒரு இடியம், அதாவது பெய் மழை, சும்மா நச நசன் மழை பெஞ்சிட்டே இருக்கு, இதான் நம்ம சொல்றோம் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இப்போ ஒருத்தர் நம்ம பேசிட்டே இருக்கும்போது பதில் சொல்லாம இருப்பாங்க, அப்ப கேட்போம் வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. பேச மாட்டியா அப்படிங்கறத தான் அப்படி கேட்கறது. இதே இது இங்கிலீஷ்ல அந்த டேர்ம் என்ன சொல்லுவான், கேட் காட் யுவர் டங் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஏன் வாய் பேச மாட்டியா, யூ காண்ட் யூ ஸ்பீக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கேட் காட் யுவர் டங் அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க, இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி, நான் ஸ்டாப் ரெய்னிங் அப்படின்லாம் சொல்கிறது போல, இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். தி ஸ்ட்ரீட் வாஸ் நவ் நேரோ அண்ட் ரெயின் ட்ராப்ஸ், கண்ணாடியில் ஸ்பெக்டக்கிள்ஸ்னால் கண்ணாடியில் இருக்கு, ஸோ சரியாக பார்க்க முடியல த்ரூவால். சௌரப் வந்து ரோடை கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த டைம் த்ரூவோட பைக் வந்து சௌரப் மேலே இடிச்சிருது. சௌரப் பணம் கேட்கலாமா கேட்கக்கூடாதா, பணம்னு சொல்ல டிசைட் வெதர் சௌரப் கேன் சூ ஃபார் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, தவறு எப்படி நடந்திருந்தாலும் தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு இன்ஜுரி வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் வாட் யூ ஆர் டிரைவிங். இடிச்சிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், நான் கீழே விழும் போது தெரியாமல் போய் இடிச்சிச்சு, அவர் மேலே இடிக்கணும்னு இல்லை, நான் கீழே விழுந்துட்டு என் வண்டி மட்டும் போய் விழும்போது இடிச்சிட்டு இல்லை, நான் விழுந்ததை பார்த்து பயத்தில் அவங்க இடிச்சிருவோமோ நினச்சி ஏதோ ஒன்று பண்ண போய் அவங்க இடிச்சு விழுந்துட்டாங்க. என்ன நடந்தாலும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே 2 எஸ் தான் இருக்குது நமக்கு. ஸோ இந்த 2 எஸ்ஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கேன் ஆல்சோ பி கிளைம்டுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட்ல வரும்போது எனி பர்சன் டிரைவிங் இன் பப்ளிக் ஏரியா மஸ்ட் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன, கிளைம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லுங்க. த்ரூ ஹேட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 12,000க்கு வச்சிருக்காரு. சௌரப்க்கு 4,000 மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ த்ரூ சௌரப்க்கு எவ்வளோ கொடுக்கணும், ஏற்கனவே பேசேஜில் பார்த்தோம், எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும், அப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம்னாலும் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க கொடுத்துருக்க 4 சாய்ஸ்ல இருந்து. இதோட அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ல வந்து எந்த கிரவுண்ட்ல இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு. நம்ம இங்கே 149ல cannot avoid liability except on the grounds, இந்த கிரவுண்டை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, இதுல என்னென்ன சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க, பிரீச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பை ரயாட், இது எல்லாமே கிடையாது. என்ன ரீசன்னாலும் நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கொடுக்கணும். அப்போ மெட்டீரியல் ஃபேக்ட், பொய்யான ஒரு தகவல் சொல்லிடுறோம், இந்த காரணத்துக்கு கொடுக்காம இருக்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் இங்க என்ன சொல்லிடுச்சு, எப்படினாலும் நீ கொடுத்துட்டு ரீக்ளைம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பாயிண்ட் பத்தி இந்த பேசேஜ்ல பேசல. அப்போ பாசிபிளி என்ன ஆன்சரா இருக்கணும், மெட்டீரியல் ஃபேக்டை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும், பண்ணாத பட்சத்துல கொடுக்க வராது அப்படிங்கிறது தான் பாசிபிள் கரெக்ட் ஆன்சரா நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இருக்கிற 4 ஆன்சர்ல எது பாசிபிள் கரெக்ட் ஆன்சரா இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஏற்கனவே எடுத்த கிளாஸஸ்ல இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்ல முடியும். அந்த எக்ஸாம்பிளை கதையா பார்க்காதீங்க, அந்த எக்ஸாம்பிள் தான் ஒரு கொஸ்டின், ஒவ்வொரு இடத்துல எப்படி சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு கொடுத்துருக்க பேசேஜுக்குள்ள இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதை தாண்டி நீங்க வெளியே எதுவுமே யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த பேசேஜுக்குள்ள அந்த விஷயம் இல்லை அப்படின்னா அந்த சாய்ஸை சூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்ப பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்.
ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒர்க் புக் 4 பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். இந்த மீன் டைம் கான்ஸ்டியூஷன் அண்ட் கிரிமினல் லா பற்றின ஒரு கிளாஸும் வரும். என்ன கிளாஸில் எடுத்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லீகல் ரீசனிங்கில் பார்த்ததுல நிறைய புது வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான சில வார்த்தைகளே. ஸோ அந்த வார்த்தைகளுக்கான மீனிங்ஸ் என்ன அப்படின்னு டிக்ஷனரி பார்த்து ரெஃபர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம கையில் இவ்வளோ புக் கொடுத்துருக்கோம், 2 டெஸ்ட் எழுதிட்டீங்க, அதோட ஒர்க் புக் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸை ஃப்ரீ டைமில் ரீட் பண்ணி என்ன ஆன்சர் வருது, ஆன்சர் கீயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் பாருங்கள். டீச்சர்ஸோட ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் டீச்சர்ஸோட ஹெல்ப்பை, இல்லை வேறு எந்த டீச்சர்ஸ் வந்து இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க உங்கள் ஸ்கூல்ஸில், ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ கொஸ்டின் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை வந்து நம்ம புக்கில் அப்படின்னு தேடினீங்கன்னா இருக்காது. லா புக் அப்படிங்கிறது என்டையர்லி அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஒரு செக்ஷன் என்ன சொல்லுது அப்படிதான் நம்ம படிச்சுட்டு வருவோம். இங்க உனக்கு செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு எந்த இடத்துலயுமே கேள்வியே கேட்கல. ஒரு செக்ஷன்ல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அடிப்படையா வச்சு ஒரு சின்ன கதை இப்படி ஆயிருக்கு இந்த இடத்துல 2 பேருக்கு நடுவுல. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அப்ப அது எல்லாமே இந்த பேசேஜ்ல இருக்கு. நீங்க லாவை படிக்க தான் போறீங்க. ஸோ லாவை படிச்சுட்டு படிக்க போக அவசியம் இல்லை. அதனால லா புக்கு கொடுங்க தேவையே இல்லை. நம்மளோட இங்கிலீஷ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே we can score more than 95 marks. அதை விட ஜாஸ்தியும் வாங்கலாம். ஸோ உங்கள் கையில் புக் இருக்குது, நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.